ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப டேஸ்டான ஒரு மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விழுது அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இந்த வறுவலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 8 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் அளவு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். விழுதை ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த விழுது, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே ஒரு பச்சை மிளகாயை ஒரு 3ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மட்டன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். மட்டன் மூழ்கிற அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக மட்டனுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 5 விசிலுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெஷர் எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், மட்டன் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 கிராம்பு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடவே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் மட்டன் கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூளோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், அந்த மட்டன்லேருந்து நல்லா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுக்காவாக வறுக்கணும் அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா சுக்காவாகவே வறுத்து எடுத்துக்க போகிறேன். இன்னொரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு கறி எல்லாமே நல்லா சுக்காவாக வறுபட்டுருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் கருவேப்பிலை இலைகளையும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி